திருச்சி கிழக்குல வருகின்ற இடைத்தேர்தல்ல டிவிகே சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நிக்க போறாங்க. அவர் டிவிகே பக்கம் வராரு அப்படின்ற தகவல்கள் வந்திருந்தது. இந்த நிலையில இதற்குண்டான உரிய விளக்கத்தை நானே முன் தரேன் அப்படின்னு நடிகர் ராகவா லாரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே நேற்று ஒரு 18 நிமிஷத்துக்கு உண்டான அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அதுல பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. இருந்த போதிலும் அவர் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு வீடியோவா தான் அது இருந்தது. ஆனா அதுல என்ன ஹிடன் அஜெண்டா இருக்கு, அதற்கு பின்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பா ஒரு அறிக்கையுமே விட்டுருக்காங்க. அதுக்கும் நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். முதலமைச்சர் விஜய் 2 தொகுதியில போட்டிட்டாரு. ஒன்னு சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு இந்த திருச்சி கிழக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு தொகுதியில ரெசிக்னேஷன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தான் திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணிட்டாரு. இதற்குண்டான இடைத்தேர்தல்ல இந்த மாதிரி சகாயம் ஐஏஎஸ் அவங்க நிக்க போறாங்க, மன்சூர் அலிகான் நிக்க போறாங்க அப்படின்னு பல்வேறு செய்திகள் வருது. இந்த நிலையில நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் டிவிகே சார்பில் இங்க போட்டியிட போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். அந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. அதற்குள்ளார இங்க மிகப்பெரிய டவுட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சுது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ராகவா லாரன்ஸ் ஒரு தீவிர ரஜினி ரசிகர்னு சொல்றதோட ஒரு டிவோட்டினே சொல்லலாம், ஒரு பக்தன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரஜினி விரும்பியா இருக்கக்கூடிய இவர் எப்படி டிவிகேல ஃபிட்டின் ஆவாரு? ஏன்னா ரஜினி அவர்களும் சரி, அவங்களுடைய ரசிகர்களும் சரி, விஜய்க்கு எதிராகவும் டிவிகேக்கு எதிராகவும் உண்டான நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஆட்கள். அவங்க டைரக்டா இல்லைனாலும் மறைமுகமா டிவிகே எதிர்க்கிறாங்க. அது அவங்க எடுக்குகின்ற அந்த அரசியல் நிலைப்பாடுலயே நமக்கு தெரிய வரும். அவங்க ஒட்டுகின்ற அந்த போஸ்டரு, சோசியல் மீடியா, அதை எல்லாத்த பார்த்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு இங்க முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆனது பொறாமப்படுறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இங்க டிவிகேல ஃபிட்டின் ஆவாரு? இதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் சரி செய்யற விதமா தான் இந்த ஒரு வீடியோவை நேற்று ராகவா லாரன்ஸ் வெளியிட்டிருக்காரு. இவரு முன்னாடி வருகின்ற அந்த அரசியல் பயணம் ஏன் தடைப்பட்டது, அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவர் பேசி வச்சிருந்தாருன்னு வைங்களேன். இப்பதான் சீமானன் பிக்சர்ல வராரு. அரசியலுக்கு வந்தவன், அரசியலுக்கு வர போறவன், அரசியலுக்கு வரலாமா ஐடியா இருக்கிறவன் எல்லாருமே போட்டு புழக்கக்கூடிய ஆள் தான் நம்முடைய சீமானன். அப்ப அந்த சமயத்துல 2017 இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா மெரினா பீச்ல போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. அதுல பல்வேறு அரசியல் தலைவர்களும் சினிமா நடிகர்களும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. அப்படிதான் நடிகர் ராகவா லாரன்ஸும் அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருந்திருக்காரு. அப்ப தன்னுடைய மனைவியோட நகையை வச்சுதான் நான் ஒரு 1 கோடி ரூபாய் தந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அந்த சைடு சீமானண்ண, நீ எப்படி தந்த, யாருகிட்ட தந்த? பிசினஸ்ல தான் இந்த மாதிரி காசு கொடுத்து பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்துப்பாங்க, போராட்டத்துல யாருன்னா இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் சேர்ந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்திருந்தாரு. அந்த விஷயத்தை குறித்து இவர் பேசியிருந்தாரு. ராஜேந்திர லாரன்ஸ் பேட்டியில சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர், உன் வேலை என்ன? திரைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா, ஐயோ நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம் வாங்கிறோம். நாங்கள்லாம் மாணவர், உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பார்த்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குருவான், 1 கோடி தாரையை நீங்க சேர்த்துக்கிட்டு. புரட்சியில போராட்டத்துல 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனை நான் இப்பதான் பாக்குறேன். அப்ப ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சீமான் நம்மளை பத்தி பேசுறாரு, நான் திரும்பி பதிலடி தரவான்னு கேட்டிருக்காரு. அங்க ரஜினி வேணாம்பா வேணாம், அங்கெல்லாம் போவாத, அவர்கிட்ட எல்லாம் அங்கெல்லாம் வச்சு செஞ்சிருவாரு, அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு போல. சோ அப்ப அந்த கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் குறித்து அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த சமயத்துல ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வர மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஸோ இதனாலதான் ஒரு நிகழ்ச்சியில ராகவா லாரன்ஸ் சீமானை பார்த்து கேட்டிருப்பாரு, நீங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணுமா, நீங்க மட்டும்தான் தமிழனா, நாங்க என்ன அமெரிக்காக்காரனுக்கா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாரு. யாரு வந்தாலும் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது, நீ வரக்கூடாது, நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள, நாங்களாம் அமெரிக்காக்காரருக்கு பிறந்தோமா?
பொருந்துமா? ஸோ அந்த கிளாஷஸ்லாம் அந்த சமயத்தில் நடந்தது. ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அந்த நிலைப்பாடு வந்து அப்போ இருந்தது. ஸோ அப்போதான் அந்த கொரோனா வந்து வருது. அப்போ என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் வந்து அரசியலுக்கு வரவில்லை அப்படின்ட்டு கடையை சாத்திட்டு போயிட்டாரு. இதனால ராகவா லாரன்ஸுடைய அந்த அரசியல் பயணமும் வந்து கட்சாட் செய்யப்பட்டது. கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே? சுகாதாரத்துறை அமைச்சர் தான், நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தா நிறைய படிக்க வைக்கலாம். இவர் எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்காருன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிடுவாரு, உடனே நம்ம வந்து ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிடலாம், சுகாதார அமைச்சரை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்காரு. ஆனா ரஜினி வந்து அந்த விஷயத்துல மண்ணள்ளி போட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய பயணம் வந்து போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல, அவங்க வந்து என்கிட்ட பேசுறதே தவிர்த்துட்டாங்க, அரசியல் வந்து ஒரு சாக்கடைப்பா, அதுல ஜாதி மதங்கள்லாம் இருக்கும், பணம் கொடுத்து ஜெயிக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அதனால நீ அதுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம். ஆனா இப்ப வந்து விஜய் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுக்காம இந்த ஜாதி மதங்களை கடந்து வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்களா, நீ வந்து அரசியலுக்கு போப்பா, உடனே கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்களா. அதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர்கிட்ட யார் வந்து கேட்டா, நீங்க அரசியலுக்கு வரீங்களா இல்லையா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க, எந்த கட்சி சார்பில் நிக்க போறீங்க, அதை பத்தி சொல்லுவாருன்னு பார்த்தா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ரஜினிக்கு ஆதரவா இருந்தாரு, திடீர்னு இந்த சைடு வராருன்னு வைங்களேன், டிவிகே பக்கம் வராருன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படும். அந்த மாதிரிதான் ரஜினி ரசிகர்கள்லாம் ஏற்கனவே வந்து இவங்க போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாரு, துரோகம் பண்ணிட்டு அங்க விஜய் கூட போயிட்டு இவர் சேர போறாரு பாருங்க, இவன் ஒரு துரோகிடா, கூத்தாடி புத்தியை வந்து காமிச்சிட்டான் பாருங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து எப்படியாவது ஒரு கட் ஷாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு. அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா இந்த வீடியோலே நண்பன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை வந்து குறிப்பிடுறாரு. இதன் மூலியமாவே நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிய வருது என்னன்னா, இவர் தான் வந்து திருச்சி கிழக்குல டிவிகே சார்பில் நிக்க போறாரு. கண்டிப்பா வந்து டிவிகே பக்கம் வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. உடனே அந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து விடுவாங்களா? உடனே இன்னைக்கு அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அன்பு தலைவரான ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரையோ புகைப்பழக்கத்தையோ பதாகையோ வந்து எந்த கட்சியோ எந்த அமைப்போ வந்து பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து ரஜினிகாந்த் அவருடைய உத்தரவுப்படி நாங்க வந்து ரசிகர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதனால அப்படின்னு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க அண்ணாமலை ஆகட்டும் சரி, ராகவா லாரன்ஸ் ஆகட்டும் சரி, என்னதான் அவங்களுக்கே ஒரு தனியான அடையாளம் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸோடைய சப்போர்ட். ஏன்னா டிவிகேக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டையும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான அந்த விஷயங்களும் தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அது ஆன்லைன்லயும் நம்மளால பார்க்க முடியும், அவங்க செய்கின்ற அந்த செயல்களையுமே நம்மளால பார்க்க முடியும்னு வைங்களேன். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வேணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால எங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தி அவங்க ஒரு மைலேஜை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து யோசிச்சிருக்காரு போல. அதனாலதான் இந்த அறிக்கை வந்து வந்திருக்கு. என் போட்டோவெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன், என்னை வச்சு நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நல்லதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்ற ஒரு மட்டமான எண்ணத்தை தான் வந்து இது குறிக்குது. இவங்க தான் அந்த லஜாத் ரஜினிகாந்த் தான் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்களாம். நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யறோம் பாருங்களேன், இவ்வளவு நாள் எங்க போனாங்கன்னு தெரியல, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யறோம், நீங்க வந்து எல்லாரும் எங்க இயக்கத்துல வந்து ஜாயின் பண்ணுங்க,
நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு கிளீன் சொசைட்டி வந்து உருவாக்கும் அப்படின்னு பேசுறாங்களா? ஒரு புகைப்படத்தையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற இவங்கெல்லாம் எங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போறாங்க? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் போட்டோவை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தலனாலும் சரி அது ஒரு பெரிய இம்பாக்டை இங்க வந்து கிரியேட் பண்ண போறதே கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த அரசியல் நிலை வந்து இன்னைக்கு இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி அரசியலுக்கு அவர் வந்திருந்தாருன்னா மேபி இவருக்கு உண்டான அந்த சான்சஸ் வந்து இருந்திருக்கும். இந்த அரசியல் நிலை வந்து வேற மாதிரி இருந்திருக்குன்னு வைங்களா. ஆனா அப்பெல்லாம் வராம இப்ப வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை இவங்க வந்து பேசிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு இர்ரிலவெண்டான பர்சனாக தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த அறிக்கை வந்து எந்த வகையிலையும் ஒரு பிரயோஜனமே இல்லாத இந்த மாதிரி தான். இந்த மாதிரி 18 நிமிஷம் வந்து ராகவா லாரன்ஸ் வீடியோ போட்டிருக்காரு. அரசியலை தவிர்த்து இவர் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, தான் வந்து ஒரு 60 குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து, அதுவும் 1 வயசுல இருந்து எடுத்து வளர்க்குறேன் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காருன்னு வைங்களா. அது உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். அது யார் பண்ணாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் வைங்களேன். அதெல்லாம் இங்க வந்து எதுக்கு பேசுறாரு அப்படின்றத நம்ம வந்து உத்து நோக்கணும். இது ஒரு சிம்பத்தி கார்டை வந்து இங்க பிளே பண்றாரு. இந்த மாதிரி நான் வந்து நலத்திட்டம் பண்ணியிருக்கேன் பாருங்க, சொல்லுங்க, நான் இப்ப அரசியலுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேனா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினை வந்து அங்க முன்வைக்கிறாரு. இதனாலதான் மக்களை பார்த்து திரும்பி திரும்பி கேட்கிறாரு, நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்னு. யாராவது இவரை மாதிரி ஆட்கள்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா யாரும் சொல்ல போறது இல்ல. கண்டிப்பா நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்கன்னு வைங்களேன். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. ஸோ ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து புரிஞ்சுக்கணும். யார் வேணா இங்க அரசியலுக்கு வந்து வரலாம். லீகலா ஒரு 21 வயசு ஆயிருக்கணும் எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடுறதுக்கு. அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஹோல்ட் பண்ணும். இதுதான் ஒரு பேசிக் ரைட்ஸ். அப்படி நீங்க அரசியலுக்கு வந்தா மட்டும், எலெக்ஷன்ல நின்னா மட்டும் நீங்க வந்து தகுதியான நபரா, மக்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு டிசைட் பண்றதுன்றது அந்த எலெக்ஷன் தான். அதுல நீங்க ஓட்டு வாங்கி அதுல ஜெயிச்சாதான் நீங்க வந்து எம்எல்ஏ. நீங்க அரசியலுக்கு வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் உங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா எம்எல்ஏவா ஆகிட போறது கிடையாது. ஸோ அதை புரிஞ்சிக்காம இவர் இந்த 18 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரஜினி அவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தோ இந்த எலெக்ஷனுக்கு வந்துடுறேன், இல்ல அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் எப்படி ஓட்டினாரோ நான் அரசியலுக்கு வருவது உறுதி, அதே மாதிரிதான் இவர் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் லைக் தட் நான் அரசியலுக்கு வரனா இல்லையா, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், இல்ல இவரு சப்போர்ட்ல நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இவரு இப்படி ஜவ்வா வந்து இழுத்துக்கிட்டு போறாரு? இவர் சொல்ற மாதிரியே வந்து இவர் உண்மையாலுமே ரஜினி ரசிகர்ன்றத மணிக்கு ஒரு தடவை வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. உண்மையாலுமே அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான். அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு வரனா இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லியிருக்கலாம். எதற்கு இந்த மாதிரியான ஒரு டிராமாட்டிக்கான விஷயங்களை இவர் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல இதெல்லாம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஸ்டாண்ட்ல கிளியர் கட்டா இருந்தாரு. தன்னுடைய எதிரி யாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இங்க வந்து போட்டியே. அதே மாதிரி பிஜேபி கூட எந்த காலத்திலயும் நான் போய் சேர மாட்டேன், நான் இங்க எல்லாருக்கும் ஆனவன், ஜாதி மதங்களை கடந்து எல்லாருக்கும் ஆனவன் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல ஜெயிச்ச பிறகும் தனக்கு ஒரு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற அந்த சமயத்திலுமே அவர் தன்னோட ஸ்டாண்ட்ல ஒரு கிளியரா நிக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு கிளியர் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே விரும்புறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத தெளிவா அங்க சொல்லணும். இப்ப பாத்தீங்களா, பிஜேபியை விட்டு அண்ணாமலை அவர்களே வந்து தான் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறதா, அமைப்பு ஆரம்பிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னா, அந்த இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிஜேபியோட அஜெண்டா வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை விட்டு விலகி வந்து நான் வந்து ஒரு தனியான நிலைப்பாடை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஏன் வந்து நான் வந்து பாலிடிக்ஸ் வர விரும்புறேன், இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதான் இவருடைய அரசியல் வந்து இங்க எடுபடும். ஏன்னா களத்துல வந்து மக்கள் வந்து உண்மையாலுமே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரை நம்பி ஓட்டு போட்டு இவருடைய அரசியல் பயணத்துக்கு சப்போர்ட்டும் செய்வாங்க.
இந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் அவங்க வந்து டிவிகே பக்கம் வராருன்னு வைங்களேன், அவர் வந்து கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வர மாதிரி இருக்கணும். குறிப்பா இந்த ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்களுடைய பேரை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நீங்களே யோசிங்களேன், இவரு எந்த அளவுக்கு அவருக்கு ரசிகரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருக்காக பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு, ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்காரு, அவரை குறித்து பயங்கரமா பேசியிருக்காரு. அவர் வந்து அவருடைய பெயரையோ புகைப்படத்தையோ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு வந்து விட்டுருக்காரு ரஜினிகாந்த். அந்த மாதிரி, அதாவது தானும் நல்லா இருக்க மாட்டேன், என்னை வச்சு அவனும் நல்லாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள்லாம் அறவே தவிர்த்தணும். அவங்கெல்லாம் தேவையே இல்லாத ஆணி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இதே மாதிரியான பல்வேறு அரசியல் வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.